அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்கும் வருமான வரி இந்த ஆண்டுக்கு வந்து ஐயப்பச்சாரம் சில தானாகவே பிடிக்குன்னு செய்து, சென்ற மாதம் நிறைய பேருக்கு கொஞ்சம் கூடுதல் பிடித்து செஞ்சுது, சில பேர் குறைவாக செஞ்சு சொல்லி நம்ம கொஞ்சம் எல்லாருமே மேல்முறையீடு பண்ணதுனால கொஞ்சம் போன்ற மாதம் பல பேருக்கு பிடிக்காமல் விட்டுது. ஆனால் இந்த மாதம் கம்பல்சரியாக பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 15ஆம் தேதிக்குள்ளே எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, ஓல்டு ரிசிமா நியூ ரிசிமான்னு உங்களை செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மேக்ஸிமம் எல்லோரும் பண்ணியிருக்கிறோம். அதுபோல் பண்ண அனைவருக்குமே எவ்வளவு வருமான வரி பிடிச்சிருக்குங்கிறத எளிமையாக நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்ப்போம். நிறைய பேர் இந்த சேனலை பார்த்து ஆதரவு கொடுத்துட்டீங்க. அதுபோல் உங்கள் நண்பர்கள் தெரிஞ்சவர்கள்லாம் சொல்லி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல குரோம் ஓப்பன் பண்ணிக்கங்க. குரோமில் சர்ச் பாரில் IFHRMS அப்படின்னு அடிக்கலாம், ஈக்கரோல்னு அடிக்கலாம், இல்லை களஞ்சியம் அப்படின்னு அடிக்கலாம். எது அடித்தாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த களஞ்சியம் அப்படிங்கிற ஆப் இது ஓப்பன் ஆகிடுச்சு. இது மாதிரி இந்த விண்டோஸ் ஓப்பன் ஆன உடனே ஒவ்வொருத்தரும் தன்னுடைய 8 இலக்க ஐடி, தன்னுடைய 8 இலக்க ஐடி, 8 இலக்கம் இல்லை 11 இலக்க ஐடி, 8 இலக்கம் தவறாக சொல்லிட்டேன், 11 இலக்க ஐடி, அதாவது 430ன்னு ஆரம்பிக்கும். இல்லை அது எப்படி ஆரம்பித்தாலும் அந்த 11 இலக்க ஐடியை கொடுத்து, அதுபோல் பாஸ்வேர்டை இதை கொடுத்து லாகின் செஞ்சுக்கோங்க. லாகின் செஞ்சு பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் இந்த சர்வீஸ் HR அப்போ ஃபினான்ஸ் அப்படின்றத அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லோருக்குமே என்ன இருக்குன்னா இந்த இதிலேயே காட்டும். இதில் வந்து ஹியூமன் ரிசர்ச்சும் GTN ஃபைனான்ஸ் ரெண்டும் தான் காட்டுது. எல்லாருக்குமே என்ன பண்ணால் செல்ஃப் சர்வீஸ் இது காட்டும். இல்லை சில பேர் காட்டலாம். இந்த லெஃப்ட் சைடில் உள்ள இந்த 3 கோட்டை தொட்டிங்கன்னா அதில் எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஹோம் அப்படி ஓப்பன் ஆகும். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிடும். இந்த விண்டோ ஓப்பன் ஆனதுன்னா மேலே பார்த்தீங்கன்னா நிறைய ஐக்கான்ஸ் இருக்கும். அதில் வரிசையாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதில் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும். இந்த ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இதில் என்ன இருக்குன்னா இன்கம் டேக்ஸ் ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட்ஸ் செல்ஃப் சர்வீஸ்ன்னு இருக்கும். அதை அந்த ஆக்ஷனை கொடுங்க. இந்த ஆரோ மார்க்கில் ஆக்ஷனை கொடுத்தீங்கன்னா எந்த மாதம் அப்படின்னு கேட்கும். மாதங்கிறதுல MAY ஒரு ஐபன் போட்டு 24 அப்படின்னு கொடுத்து சர்ச் கொடுங்க. எல்மேன்னு கொடுத்தோம்னா நிறையா வருது. அதில் ஐபன் கொடுத்துட்டு 20 24 அப்படின்னு கொடுத்து கொடுத்தீங்கன்னா இந்த மாதம் அதில் ஆட்டோமேட்டிக்காக
இந்த மே 2024 ஆச்சு. இந்த குயிக் செலக்ட் மூலம் செலக்ட் பண்ணிட்டு வந்தால் ஆட்டோமேட்டிக் கீழே வந்துடும். 2024 காலண்டர் மந்த்னு வந்துடும். ரைட் சைடில் உள்ள கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை கொடுக்கும். அதை சுற்றி வந்து நின்னோடனே திருப்பி அதிலேயே பார்த்தீங்கன்னா சைடில் சப்மிட் அப்படின்னு இருக்கும். அந்த சப்மிட்டை கொடுங்க. சப்மிட்டை கொடுத்தீங்கன்னா அது மாதிரி ஓகே கேட்கும். ஓகே கொடுத்த அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா மானிட்டர் ரெக்வெஸ்ட் இருக்கும். இந்த அம்புக்குறியை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இது ஸ்டேட்டஸ் காட்டும். இதில் நார்மல் பெண்டிங்னு இருக்குது. அப்போ நார்மல் பெண்டிங் கொடுத்திங்கன்னா அந்த இடத்துல தொட்டிங்கன்னா ரெஃப்ரெஷ் அப்படிங்கிறது வரும். திருப்பி அதை ரெஃப்ரெஷ் கொடுத்திங்கன்னா இது கம்ப்ளீட் ஆகிடும். இந்த கம்ப்ளீட்டுங்கிறத கொடுத்துட்டு இந்த வியூ அவுட்புட்டு கீழே வியூ அவுட்புட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆன ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் இந்த டீட்டெயில் பூரா வரும். உங்களுக்கு வருமான வரி எவ்வளவு, இந்த மாதம் பிடிச்ச எவ்வளவு, போன மாதம் பிடிச்ச எவ்வளவு, மிச்சம் கட்ட வேண்டிய எவ்வளவு, எல்லா விவரமும் இதில் வரும். இதை பார்த்துட்டு உங்களுக்கு சென்ற மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் மொத்த வரி சேர்த்து போட்டு வரும். இது எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்து ஆதரவு கொடுக்கணும். நன்றி. அன்புடன் வி. அர்ச்சுனன் ஆசிரியர், வேதாரண்யம், நாகப்பட்டினம்.